Class 10th in Tamil. So, trigonometry lesson, exercise 8.2. Question number 1. So இது வந்து direct sum தான் இல்லைமா. ஸோ டேரெக்டாக அதோட வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எல்லாருமே சப்ஸ்டியூஷன் கரெக்டாக பண்ணிடுறீங்க. அதில் சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதில் தான் தப்பு பண்ணுறீங்க. ஸோ இந்த ப்ராப்ளமில் சிம்பிளிஃபிகேஷனை மிஸ்ஸு ரொம்ப மெதுவாக சொல்கிறேன். என்னோட கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு நீங்களாக ஒரு தடவை இந்த ப்ராப்ளத்தை செஞ்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த தீட்டாவோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே மெமரி பண்ணிக்கோங்க. மெமரி பண்ணாலும் யூ ஜஸ்ட் ரைட் டேபிள். சரியா? சைனும் காசுங்க அது போதும். அதை வச்சு நம்ம சரி இப்போ நான் உங்களுக்கு தேவையான தீட்டாஸ் மட்டும் இங்கே எழுதி வச்சுருக்கேன். சரியா? 1 2 3 4 5 தீட்டாஸ் இருக்குது. ஸோ எழுதி வச்சுருக்கேன். சரியா? ஓகே. இப்போ நம்ம ஓகே. சரி, இந்த கொஸ்டினில் வந்து தீட்டாஸ் எல்லாமே ஸ்கொயர்ஸில் இருக்குது. அப்படி தான் நம்ம வந்து பாருங்கள், காஸ் ஸ்கொயர் 60, இது வந்து சீக்கண்ட் ஸ்கொயர் 30, இங்கே வந்து tan ஸ்கொயர் 45, sin ஸ்கொயர் 30 டிகிரி அண்ட் காஸ் 30 டிகிரி. ஸோ தீட்டா வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்கொயர் பண்ணணும். அதை மறந்துடக்கூடாது. சரியா? எல்லா ப்ராப்ளமுமே இந்த ஸ்கொயர் இருக்குமா மிஸ்னா? இல்லை. ப்ராப்ளத்தில் தான் எல்லாத்துக்குமே ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகே லெட்ஸ் கோ டு த ப்ராப்ளம். என்னமா இருக்குது நமக்கு 5 இன்டூ காஸ் ஸ்கொயர் 60. ஸோ வாட் இஸ் த 60 டிகிரி அங்கே எழுதி. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஸோ வாட் இஸ் தட் 1/2. ஸோ ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம இங்கே ஸ்கொயர் போடணும். ஓகே. அடுத்தது ப்ளஸ், அதுக்கப்புறம் என்ன போட்டாச்சு 4 இன்டூ சீக்கண்ட் ஸ்கொயர் 30. ஸோ சீக்கண்ட் 30 டிகிரியோட வேல்யூ 2/√3. ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம ஸ்கொயர். ஓகே. தென் மைனஸ் tan 45 வந்து 1 தான். ஸோ 1 ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சா? மேலே நியூமரேட்டர் ஓவர், டினாமினேட்டர் பாருங்க 30 ஸ்கொயர் 30. ஸோ வாட் இஸ் சைன்ஸ் தீட்டா வேல்யூ 1/2. ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம மேலே ஸ்கொயர் போட்டாச்சு. ப்ளஸ் காஸ் 30. ஸோ காஸ் 30யோட வேல்யூ என்னது? √3/2. ஸோ அதுக்கு மேலே நம்ம ஸ்கொயர் போட்டோம். சரியா? ஸோ எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம ஸ்கொயர் போட சொல்லியிருக்காங்க, போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணோம்னா ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை தான் பண்ண போகிறோம். இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிச்சோம். சரியா? ஸோ 5 இன்டூ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்னமா வரும்? மேலே 1, கீழே வந்து 4. ஓகே. ப்ளஸ் 4, இதை பாருங்கள் மேலே 2 தானே இருக்குது. 2 2s are 4, கீழே வந்து √3 இன்டூ √3. ஸோ திஸ் இஸ் 3 மைனஸ் 1 ஸ்கொயர் தான் 1/4. √3/2 the whole square. அப்போ மேலே வந்து 3 வரும், கீழே வந்து 4 வரும். இதில் யாருக்கும் டவுட் இருக்கா ஸ்கொயர் பண்ணுறதுல? பாருங்கள் √3/2 இன்டூ √3/2. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √3 வந்துடும், 3 வந்துடும், கீழே வந்து 2 2s are 4. அதனால தான் இங்கே 3/4 வந்துருக்கு. சரியா? ஸோ ஸ்கொயர் பண்ணிடலாமா எல்லாத்துக்கும்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிடலாம். எப்படி? 4/4 ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் தானே இது, ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணிடுங்க. 4 4s are 16 டிவைடட் பை 3 மைனஸ் 1. சரி, கீழே என்ன இருக்குது? இங்கேயும் பாருங்கள் ஈக்குவலாக இருக்கு, டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கிறதுனால மேலே நம்ம நியூமரேட்டரை ஆட் பண்ணிடலாம். ஸோ யாரும் நியூமரேட்டரையும் 3 சரியா? ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? நமக்கு 4 வருது, டினாமினேட்டரும் 4. ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். நமக்கு அப்போ 1 இடத்துல. ஓகே. ஸோ அப்போ நமக்கு டினாமினேட்டரில் 1 வந்துருச்சு. சிம்பிள். ஓகே. இப்போ நம்ம அடுத்தது சிம்பிளிஃபை பண்ணணும். கீழே 1 போட்டுக்கோங்க. சரியாம்மா? இப்போ நம்ம இது எல்சிஎம் மெத்தடே போயிடலாம். 4 இங்கே 3 இங்கே 1 என்ன வரும்? நமக்கு 12 வரும். ஓகேவா? ஸோ 12 செய்வீங்க. இங்கே வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே 3, இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணீங்க? 4, இங்கேயும் 4 இங்கேயும் 4. இங்கே என்ன பண்ணணும்? 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? இதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க. எல்சிஎம் எடுத்தாச்சு. நான் எல்சிஎம்மாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ஃப்ராக்ஷன்ஸையுமே ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை 3ஆல் பண்ணியிருக்கோம், செகண்ட் ஃப்ராக்ஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அண்ட் தேர்ட் 1 தானே இருக்குது, அங்கே வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 15 டிவைடட் பை 12 ப்ளஸ் 16 4s are 64. So 64 divided by 12 minus 1 12s are 12,
divided by 7. ஸோ நம்ம LCM மெத்தட் படி என்ன ஆயிடுச்சு, டினாமினேட்டர் எல்லாமே ஈக்குவல் ஆயிடுச்சு. முதல்ல வந்து 4 3 1 இருந்துச்சு, இப்போ நம்ம LCM எடுத்தனால கன்வெர்ட் ஆயிடுச்சு. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அடிஷன் முடிச்சிடணும். என்ன செய்யணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம்னா 12 சப்ராக்ட் பண்ணோம். சில பேர் வந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டு செய்கிறீங்க, அது தப்பு. ஆஸ் பர் த போடோமாஸ் ரூல் அடிஷன் லாஸ்ட்டு தான் சப்ராக்ஷன். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு வந்து என்னமா வருது, 79 வருது. சாரி, 79/12 மைனஸ் 12/12. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 79லேருந்து 12 சப்ராக்ட் பண்ணலாம். ஏன்னா டினாமினேட்டர் எல்லாமே ஈக்குவல். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக சப்ராக்ட் பண்ணி 67 we get 67/12. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். சரியா? ஸோ புரிஞ்சிருச்சா? ஸோ ரொம்ப சிம்பிள் சம்னா ரொம்ப சிம்பிள் சம். ஸோ இது வந்து கண்டிப்பாக 3 மார்க்ஸ் அப்படி தான் வரும். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சம்மை பார்க்கறத மட்டும் பத்தாது, என்ன பண்ணணும், செஞ்சு பார்க்கணும். சரியா? நீங்களா கால்குலேஷன் ஒரு தடவை எல்சிஎம் எடுக்கிறீங்க, அதாவது எல்லாம் பண்ணுறோம், எல்லா வேல்யூஸும் ஸ்கொயர் பண்ணுறோம், டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறோம், இல்லைனா எல்சிஎம் எடுக்கிறோம், ஈக்குவல் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம், ஓகே, சப்ராக்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ.